சக்தி கச்சேரி பார்த்துட்டு இருக்கிற பார்வையாளர்களுக்கு வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இது நம்ம வரலாறு பகுதியில் உலகத்திலேயே மிக சுவையான உணவை சமைக்க தேவைப்படக்கூடிய அரிசியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆரம்ப காலத்தில் சிறு தானியங்கள், அதாவது சிறுதானியங்கள், சோளம், கோதுமை, இதுக்கு அடுத்து அதிகமாக தேவைப்பட்ட உணவுப் பொருள், உணவு தானியம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா நெல் தாங்க. இந்த நெல் ஆரம்பத்தில் ஒரு வகையான காட்டு வகை தாவரம், ஒரைசா யூஃபிபாகன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வகையான காட்டு வகை தாவரத்துடைய தானியங்களை உணவுக்காக பயன்படுத்தியிருக்காங்க. இதை சமைக்கிறதுக்கு முன்னாடி இந்த உமியை பிரித்து எடுக்காமல் சமைச்சதுக்கு அப்புறம் வெந்த அந்த சாதத்திலேருந்து இந்த உமியை பிரித்து எடுத்துருக்காங்க நம்மளுடைய மூதாதையர்கள். நாளடைவில் இதோட சிரமத்தை உணர்ந்துட்டு பாறைகளோட மேலே போட்டு இந்த நெல்லை காய வச்சுட்டு அது மேலே இன்னொரு கல்லை வச்சு தேய்ச்சி இந்த உமியை பிரித்து எடுத்து அதுக்கப்புறம் இந்த தானியங்களை எடுத்து சமைச்சிருக்காங்க. இது நம்ம தென்கிழக்கு ஆசியாவில் தான் முதல்ல அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. எப்போ அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா கிமு, அதாவது கிறிஸ்து பிறப்பறதுக்கு 4500 வருடங்களுக்கு முன்பு இந்த தென்கிழக்கு ஆசியாவில், குறிப்பாக நம்மளுடைய இமயமலை அடிவாரங்களில் தான் ஒரைசா யூஃபிபாகன் அப்படி சொல்லப்படக்கூடிய இந்த காட்டு வகை தாவரம் கிடைச்சிருந்திருக்கு. இதிலிருந்து நம்மளுடைய ஆசியா, இந்திய பகுதிகளுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட நெல் ரகம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா ஒரைசா சட்டைவா அப்படின்றக்கூடிய வகை. இதுவே பார்த்திங்கன்னா சீனாவிலையும் அதுபோக ஜப்பான்லையும் இங்கேருந்தும் பரவி இருந்திருக்கு. மற்ற தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கும் அடுத்தடுத்து அப்படியே பரவி இருந்திருக்கு. இதே சமயத்தில் இந்த ஒரைசா சட்டைவாடிய இன்னொரு ரகம் ஆப்பிரிக்கா நாடுகளில் பரவி இருந்திருக்கு. அது பார்த்திங்கன்னா ஒரைசா கிளாபரிமா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வகையாக அங்கே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அது நாளடைவில் பார்த்திங்கன்னா படிப்படியாக அப்படியே வளர்ந்து நம்மளுடைய ஆசிய நாடுகளோடு ஒப்பிடும்போது கொஞ்சம் கம்மியான அளவில் சாகுபடி செய்யப்பட்டாலும் நம்மளுடைய ஆசிய நாடுகள் தான் அதிகமான அளவில் உணவுக்கும் அதே சமயத்தில் சாகுபடிக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. நாளடைவில், அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு 1800 ஆண்டுகளுக்கு முன்பு ஆப்பிரிக்காவிலையும் இதோடைய சாகுபடி அதிகமாக பண்ணப்பட்டிருக்கு. பெரும்பாலான நெல் சாகுபடியாளர்கள் ஆப்பிரிக்கர்களாகவும் ஆசிரியர்களாகவும் தான் இருந்திருக்காங்க. கிறிஸ்து பிறப்பதுக்கு 800 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவில் இருந்த மௌரியர்கள், அதாவது சந்திரகுப்த மௌரியர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்தீங்கன்னா, அந்த மௌரியர்கள் காலத்தில் ஸ்பெயின் நாட்டுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த ஸ்பெயின் நாட்டிலிருந்து தான் மற்ற எல்லா கண்டங்களுக்கும் பரவி இருக்கு. ஸ்பெயின்லேருந்து அமெரிக்காவுக்கு 14ஆம் நூற்றாண்டில், அதாவது மடகாஸ்கர் அப்படின்ற ஒரு தீவு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அந்த மடகாஸ்கர் தீவில் இருந்து ஒரு வியாபார கப்பல் தெற்கு கரோலினா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அமெரிக்காவுடைய மாநிலத்துக்கு போயிருந்திருக்கு. அங்கிருந்த ஒரு வியாபாரி ஒரு மூட்டை நெல்லை அங்கே இருக்கக்கூடிய ஒரு விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுத்து வந்திருக்காரு. அது மூலமாக கொஞ்சம் நெல் தெற்கு கரோலினாவில் பரவி இருந்தாலும் கிபி 18ஆம் நூற்றாண்டில் தான் ஸ்பெயின்லேருந்து அமெரிக்காவுக்கு முழுவதுமாக நெல் பரவி இருக்கு. இந்த ஸ்பெயின்லேருந்து பரவன நெல்லை சாகுபடி பண்ணுறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்கர்களுக்கு தெரியல. இதுக்காகவே பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்கர்கள், அதாவது கருப்பின மக்களை, அடிமைகளை அங்கே அமெரிக்கா கூட்டு போயிருந்திருக்காங்க. இது கடந்த சில நூற்றாண்டுகள் நடந்துட்டு இருக்கும்போது 20ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட புரட்சியின் காரணமாக அமெரிக்காவிலிருந்து அடிமைகள் நீக்கப்பட்டு இப்போது அதுக்கப்புறம் அங்கே நெல் சாகுபடியும் ஓரளவு குறைய ஆரம்பிச்சிச்சு. தெற்காசிய நாடுகளில் எப்போதும் நெல்லுடைய உற்பத்தியும் அதிகமாக இருந்திருக்கு, பயன்பாடும் அதிகமாக இருந்திருக்கு. உலகத்திலே மிக சுவையான மற்றும் மிக சத்தான உணவை சமைக்கக்கூடிய, பயன்படுத்தக்கூடிய மக்கள் நாம் என்ற ஒரு கர்வத்தோட உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.